ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பொருளுலகத்தின் ஆரம்ப நாளிலே தேவரீட்ட கிருபையும் சமாதானம் சந்தோஷமும் இருக்கத்தக்கதாக ஒருங்கிணைத்த இதயத்தோடு தேவனாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் தாமே வெளிப்படுவாராக. இந்த நாளிலே அப்பா நீருக்கு தந்த கடந்து வந்த வருடங்களிலும் நாட்களிலும் அப்பா நாங்கள் உம்மிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், கிருபை, தயவு, இரக்கம் எல்லாம் நினைச்சு நன்றுள்ள இதயத்தோடு இந்த புதிய ஆண்டை எங்களுக்கு காண கிருபை கொடுத்திருக்கிற ராஜா. எசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எவ்வளவோ நாங்கள் பாவிகளாக இருந்து கூட உடைய பிரமாணங்களை மீறி கற்பனைகளை கட்டளைகள் மீறி நடந்த நாட்களுக்கு நாங்கள் விண்ணப்பித்து ஒப்பு கொடுக்கும்பொழுது எங்களை மன்னித்து இந்த புதிய ஆண்டை காணும்படி கிருபை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் ஒப்பு கொடுக்கும்படியாக வந்திருக்கோம் ஆண்டவர் தகப்பனே. நான் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன் என்று உள்ளத்தின் ஆதங்கத்தோடு அப்பா நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு ஈடாக நீர் எங்களுக்கு தந்த இந்த விடுதலைக்காக ஆண்டவர் சுகத்துக்காக, பலத்துக்காக, பாதுகாப்புக்காக, வழிநடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த நாளிலும் கூட ராஜா இந்த புதிய ஆண்டு கிருபையின் ஆண்டாக மாத்திரமல்ல ஆண்டவர், உமக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிக்கிற சாட்சியின் ஆண்டாக எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து வாழத்தக்கதான உமது ஆசீர்வாதத்தின் கிருபைக்கும் பாதுகாப்புக்குரியவர்களாக ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கைகள் கொடுக்கிறீர். இந்த வருடத்தில் அதை காண்போம் என்ற நிச்சயத்தோடு எங்களால் அநேக காரியம் உம்மால் முன்னிப்பிற்கப்பட்ட அந்த சித்தம் நிறைவேறத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரும் வல்லமின் வார்த்தையினாலும் அப்பா உங்களுடைய அபிஷேகத்தின் அக்கினால் நிரப்புங்கப்பா ராஜா. கால்கள் மிக மிக ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்பா வருகை துரிதமாக செயல்படும்படியே வேதத்தின்படியே அநேக திஸ்தாந்தங்களை இந்த பூமியில நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறப்பா. எப்போதுக்கும் ஒன்றுக்கும் நாங்கள் கவலைப்படாமல் துதிகளோடும் பாடலோடும் உங்களை ஆராதித்து இதயத்தில் ஒருமைக்கலாம் சகலமாக கசப்பு, கோபம், எரிச்சல், அகங்காரம், பெருமை, வாக்குவாதங்கள், பொறாமை, மேட்டுமை, விரோதம் எல்லாவற்றையும் தகர்த்து விட்டாண்டவரே. எங்கள் முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு அன்போடு ஒப்பு கொடுத்து ஆராதிக்கவும், ஜெபிக்கவும், பாடவும், துதிக்கவும், தனி ஜெபத்திலும் ஆண்டவரே ஆலயங்களிலும் நாங்கள் செயல்படும் பொழுது இவர் உண்மையிலே ஜீவுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று எங்களை குறித்து நற்சாட்சி பெற்றவன் அந்த நற்கர்களை ஆயத்தப்படுத்தி இந்த ஆண்டவருக்கு நாங்கள் மகிமை செலுத்தத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா. சகோதரனை ஆசீர்வதித்திருக்கிறேன். மறுபடியும் அந்த புது ஆண்டில் காண கொடுக்கிறீர்கள். கடந்த ஆண்டுகள்லாம் செய்த எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கும் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆரம்பம் புதிய ஆண்டாக இருக்கிறபடியால் நீ பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையில் இந்த எங்கள் இறுதிய பலகைகள் எழுத முடியாது கிருபை கொடுக்குப்பா. கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துக்களான வாழத்தக்கதான எங்களை ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையிலிருந்து எந்த விதமான இடத்தகை வராபடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று அப்பாவுடைய திருப்பாதத்தில் அமர்ந்து இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பாடுவோம். ஃபாதர் பெக்மான்ஸ் பாடல் தான் புக்கு இருந்தால் எடுத்துக்காங்க. 246வது பாடல். நன்மைகளின் நாயனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன், உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. ஹல்லேலூயா. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன், உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய ஆண்டு தந்து புதியன செய்பவரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன், உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. உமக்காய் காத்திருந்தேன் புது பலன் அடைகின்றேன், உமக்காய் காத்திருந்தேன் புது பலன் அடைகின்றேன். உம்மையே பற்றி கொண்டு
புதிய மனுஷனானே உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே கர்த்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர செய்தி கர்த்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர செய்தி அநேக அறிக்கையிட அப்பா நீ கிருபை செய்தே அநேக அறிக்கையிட அப்பா நீ கிருபை செய்தே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே எனக்கு எதிரானோர் என் சார்பில் வர வைத்து எனக்கு எதிரானோர் என் சார்பில் வர வைத்து சமாதானம் செய்ய வைத்து சர்வ வல்லவரே சமாதானம் செய்ய வைத்து சர்வ வல்லவரே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே எப்சிபா என்றழைத்து என் மேலே பிரியமானீர் எப்சிபா என்றழைத்து என் மேலே பிரியமானீர் பியூலா என்றழைத்து மணமகளாக்கி விட்டேன் பியூலா என்றழைத்து மணமகளாக்கி விட்டேன். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. அல்லேலூயா. அடுத்த பாடல் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன் உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன் உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்கால ஆசீர்வாத வாய்க்காலாய் நீருப்பாய் நீருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன் சொன்னதை செய்திடுவேன் கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன் சொன்னதை செய்திடுவேன் கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவே உனக்கு தந்திடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பரவி பாய்கின்ற ஆறுகள் நீ தானே
நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீதானே. பரவி பாய்கின்ற ஆறுகள் நீதானே. நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீதானே. வாசனை தருகின்ற வாசனை தருகின்ற சந்தனமும் நீதானே. சந்தனமும் நீதானே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். 10ல் 1 பங்கு நீ கொடுத்தால் வானத்தின் பல கனிகள் திறந்திடுவேன். 10ல் 1 பங்கு நீ கொடுத்தால் வானத்தின் பல கனிகள் திறந்திடுவேன். இடம் கொள்ளாத மட்டும் இடம் கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே. எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. வானத்து விண்மீன் போல் ஒளி கொடுப்பாய். கடற்கரை மணலை போல் பெருகிடுவாய். வானத்து மின் போல ஒளி கொடுப்பாய். கடற்கரை மணலை போல் பெருகிடுவாய். எதிரியின் வாசல்களை எதிரியின் வாசல்களை உரிமை ஆக்கிடுவாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். நீரண்டை வளருகின்ற செடியும் நீதானே. மதில் மேல் ஏறுகின்ற கொடியும் நீதானே. நீரண்டை வளருகின்ற செடியும் நீதானே. மதில் மேல் ஏறுகின்ற கொடியும் நீதானே. பகை நிறைந்த உலகத்திலே பகை நிறைந்த உலகத்திலே அன்பு கரம் நீட்டிடுவான். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே. எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். சொன்னபடி செய்யுங்கள். இங்கே இயேசு கிறிஸ்து இன்னும் தன் மகிமை வெளிப்படுத்தவில்லை. அவர் யோசேப்பின் குமாரனாக, மரியாளின் குமாரனாக அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். ஊருக்கெல்லாம் தெரியும், அவர் தச்சருடைய குமாரன் என்றுதான் தெரியும். இந்த திருமண வீட்டில் ரசம் குறைபட்டது. சமையல்காரர்கள் வந்து கேட்கிறார்கள். அப்போ மரியாள் என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் கேட்காதீர்கள், அவரிடத்துல போங்கள் என்று இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகிறார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஏன் இதை சொன்னார் என்றால், மரியாளுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து தன் வயிற்றில் பிறந்தாலும் அது ஒரு மாம்சத்தில் வந்தவர் அல்ல, ஆவினால் பிறந்தவர், தேவகுமாரன் என்பது மரியாளுக்கு தெரியும். அவர் வல்லமை படைத்தவர் என்பதும் தெரியும். அவருடைய பிறப்பின் நோக்கமும் மரியாளுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அவர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இன்றைக்கு நாம் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேசத்தின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், போதகருக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆசிரியருக்கு கீழ்ப்படிய வேண்டும், நமக்கு மேலானவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும்,
அவள் துன்மார்க்கராய் இருந்தாலும் மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக நாம் கீழ்ப்படிய வேண்டும். வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இங்க பாருங்கள், இயேசுக்கு தேவன் தான் படைத்த சிருஷ்டிகளை பாருங்கள், அவைகள் எல்லாம் கீழ்ப்படுகிறதாம். யோபுவின் சரித்திரம் 38ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோபு 38:11. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை எங்கே அடங்கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய். இது யோபுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இது யோபுக்கு ஆண்டவர் பிரீதின்னு சொல்லும்போது இதுக்கு மேல உள்ள சில 5-6 வசனமே படிங்க. அது இயற்கைக்கு அவர் ஒரு வரமுறை வைக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் இயற்கை செய்கிறது. சூரியன் தன் வட்டத்தில் உதிக்கிறது, மறைகிறது, சந்திரன் இரவில் நிலவை கொடுக்கிறது, காற்று இந்த திசையிலிருந்து அந்த திசைக்கு வீசுகிறது. தேவன் என்ன சொல்லுகிறாரோ, ஆண்டவர் சத்தமிடும்போது வானத்திலே மழை மேகங்கள் திரண்டு மழை உண்டாகிறது என்றெல்லாம் அறிந்திருக்கிறோம். இப்ப இயற்கை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. காற்றையும் கடலையும் என்ன செய்தார்? அதட்டினார், கீழ்ப்படிந்தது. சூரியனையும் சந்திரனையும் தரிக்கை செய்தார், கீழ்ப்படிந்தது. நட்சத்திரத்தை அங்கே சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியாக அனுப்புகிறார், அது கீழ்ப்படுகிறது. ஆனால் தேவன் தன்னுடைய சாயலா சிருஷ்டித்த மனிதன் தான் கீழ்ப்படியவில்லை. ஆதாம் கீழ்ப்படிந்தானா? ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியவில்லை. தோட்டத்தின் நடுவில் இருக்கும் விருட்சத்தின் கனியை புசிக்கலாகாது, புசிக்கினாலே சாகவே சாவீர்கள். அவருடைய வார்த்தைக்கு மீறி நடந்தார்கள். ராஜாக்கள் எழுப்பினார்கள், ஒருவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. நடக்காததுனால என்ன ஆயிடுச்சு? சவுல் கர்த்தருடைய சொல்லை கேளாமற் போனபடியினால், அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவன் என் சொல்லை கேளாமற் போன நிமித்தமாக ராஜ்ய பாரத்தை நான் தள்ளுகிறேன், ஈசாயின் குமாரில் ஒருவரை தெரிந்து கொள்ள போகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மை ஆள்பவர் அவர், நம்மை நடத்துபவர் அவர். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் செய்ய வேண்டும். அவர் சொல்லி இருக்கிற எல்லா கட்டளைகள், கற்பனைகள், உபதேசங்கள் எல்லாம் நமக்கு வேதத்தில் இருக்கிறது. அதன்படி செய்யும் பொழுது கர்த்தர் தான் செய்ய நினைத்ததை தடை செய்யவே மாட்டார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிவதனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அல்லது உலக வாழ்க்கையில என்ன நன்மைகள் கிடைக்கும்? நான் இயேசு கிறிஸ்து சில அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு நம்ம அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம், அதிசயமான செயல்களை வாஞ்சிக்கிறோம். நல்லதுதான். ஏன்னா மனுஷனால் கூடாததுதான் தேவனால் கூடும். அதுதான் அற்புதம். இப்போ அந்த அற்புதம் அதிசயங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த இந்த 3 வருஷங்களில பலவிதமான அற்புதங்களை செய்கிறார். அந்த அற்புதங்களை செய்தது இன்னைக்கு நமக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் பாடமாக அமைந்திருக்கிறது. நான் சில அற்புதங்களை சொல்லி நம்முடைய வாழ்க்கையில அது எப்படி இணைந்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இங்கே இயேசு எரிகோ பகுதிக்கு வருகிறார். அங்கே பெருந்திரளான மக்கள் வருகிறார்கள். சகே என்கிற ஒரு ஆயக்காரன், சமுதாயத்தில் மிக அந்தஸ்து உள்ளவன். அவன் தோற்றத்தில் குள்ளமாய் இருந்தாலும் அவன் மேன்மையில் உயர்ந்தவன், பெரிய செல்வந்தன். ஆயக்காரர்கள் என்றாலே எல்லாரும் பணக்காரர்கள். அவர்களுக்கு அவன் தலைவனாய் இருந்திருக்கிறான். அப்ப ஆஸ்திகள், சொத்துக்கள் இவைகளுக்கு அவனுக்கு குறைவே இருந்திருக்காது. ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனையோ, இயேசுவை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறான். அவன் குள்ளமாய் இருந்தபடியினால் ஒரு அத்தி மரத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறான். இப்ப இயேசு கிறிஸ்து அந்த வழியா வருகிறார், சொல்லுகிறார், சகேயுவே, மரத்திலிருந்து இறங்கி வா
சொல்லுங்க. அவன் இறங்கினான், இறங்காமலே உடனே இறங்குகிறான். இப்ப இது எதை குறிக்கிறது என்றால், நாள் இல்லை, அந்த ஜனங்களுக்குள் அவன் பொல்லாதவன் என்று பெயர் எடுத்திருந்தாலும் அவன் மிக மேன்மையானவன், மிக உயர்ந்தவன், எல்லாவற்றிலும் உயர்ந்தவன். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து எதை விரும்புகிறார் என்றால், தாழ்த்துகிறவர்களை, தங்களை தாழ்மைப்படுத்துகிறவர்களை அவர் விரும்புகிறார். கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் ரொம்பவும் நேசிக்கிறார். இன்றைக்கு அவர் சொல்லுக்கு உடனே சகையோ கீழ்ப்படிந்தான் என்று பார்க்கிறோம். கீழ்ப்படிந்தான். இயேசு கிறிஸ்து உடனே அந்த வீட்டுக்கு போகிறார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். அவனை ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் ஆபிரகாமின் குமாரன் சொல்லணும்? முதல்ல சகே என்று தான் அழைத்தார். அவன் பாவியான மனுஷன். இப்போ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மாத்திரத்திலேயே அவன் பரிசுத்தமாக்கப்பட்டு ஒரு புது பெயர் கொடுக்கப்படுகிறது, சன் ஆஃப் ஆபிரகாம், ஆபிரகாமின் குமாரன். இது ஏன் ஆபிரகாமின் குமாரன் என்றால், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால், நீ அந்த மரத்தை விட்டு இறங்கி என் சொல்படி அந்த வீட்டுக்கு என்னை அழைத்து வந்தபடியினால், இன்று முதல் நீ எனக்கு சகோதரன் என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஒரு தெய்வம் எல்லாருக்கும் தெய்வமாகத்தான் காணப்படும். ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் சகோதரனாக, நண்பனாக காணப்படுவார். புதிய ஏற்பாடு எப்படி தொடங்குறது? ஆபிரகாமின் குமாரனும் ஈசாக்கின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அப்போ ஆபிரகாமுக்கும் குமாரன், தாவீதுக்கும் குமாரன், அப்ப இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன். அப்படின்ற என்ன அர்த்தம்? சகேயு இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சகோதரனாக மாறுகிறான். எனக்கு அருமையான தேவச்சனமே, சகோதர சிநேகம் தான் சிறந்தது. இயேசு கிறிஸ்து எல்லாரையும் சீடர்களும் சகோதரரே, என் நண்பர்களே என்றுதான் அழைத்தார். அப்ப நம்மோடு நெருங்கி ஜீவிக்க விரும்புகிறார். அவர் நெருங்கி ஜீவிக்க கூடாதபடி இருக்கிறது நம்மிடத்தில் உள்ள மேட்டிமை, மேன்மை, பெருமை, அதனால் உண்டாகிற பாவத்தின் செயல்கள். எப்போ அந்த மரத்தை விட்டு இறங்கி வருகிறோமோ, நமக்காக மரத்தில் தொங்கின இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ, அப்பொழுதே நாம் இந்த தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துக்கு சகோதரர்களாய், நண்பர்களாய் மாறிவிடுகிறோம். அப்ப நாம் அன்னைக்கு யாரு? ஆபிரகாமின் குமாரன். ஆபிரகாமின் குமாரன் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சகோதரர்களாய் இருக்கோம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறனே அன்றி வேறொருவன் எனக்கு தாயும் கிடையாது, சகோதரனும் அல்ல என்று சொன்னார். இப்ப பிதாவின் சித்தம் யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அங்கே ரட்சிப்பு உண்டாகிறது. அன்றைக்கு உலகத்தில் நமக்கு நிறைய மேன்மையானவைகளையே விரும்புகிறோம். இன்னைக்கு சிலர் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால் கூட மேன்மையானவைகளையே நாம் என்ன செய்கிறோம்? ஒரு மேன்மையான வாழ்வு, மேன்மையான உடை, மேன்மையான அதிகாரம், இவைகளையே மனிதன் விரும்புகிறான். ஆனால் ஒரு மேன்மையாக இருந்த சகேயு தன்னை தாழ்த்தி தன் செல்வத்தை எல்லாம் என்ன செய்து விட்டான்? நாளத்தனியாக திருப்பி கொடுத்து விட்டான் என்றால் என்ன அர்த்தம்? அவன் சம்பாதிச்சது தகாத வழியாக இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துல வரும்போது அதை எல்லாவற்றையும் தூர இருந்து விட்டான். அன்றைக்கு நாம் ஆண்டவரத்துல வருகிறோம், நம்முடைய மேன்மைகளை சுமந்து கொண்டுதான் வருகிறோம். இனப்பெருமை, குலப்பெருமை, படிப்பு பெருமை, ஜாதி பெருமை, இன்னும் செல்வ பெருமை. சிலர் நான் இந்த கம்பெனில வேலை பார்க்குறேன், கம்பெனி பெருமை. சில நான் இந்த காலேஜில் படிக்கிறேன், அந்த காலேஜ் பெருமை. நான் இந்த மாவட்டத்தைக்காரன், ஆகவே அந்த மாவட்டத்துக்குரிய பெருமை. இந்த மாவட்டத்தில் நான் இந்த ஊருக்காரன், அந்த பெருமை. நான் இன்னாருக்கு சொந்தக்காரன், அதுல பெருமை, இனப்பெருமை, நிறைய பெருமை, மேன்மை. நீங்க எல்லாம் எல்லாம் இருக்கு, எல்லாரும் வீடு இருக்கு, எல்லாருக்கும் வாழ்க்கையில எல்லாம் கிடைக்கிறது. கர்த்தர் தான் ஒருவனை மேன்மையாக வைக்க வேண்டும். இன்னைக்கு மனிதன் தன்னைத்தானே மேன்மைப்படுத்திக் கொள்கிறான். அதை மேன்மைப்படுத்துவதற்கு ஜால்ரா கூட்டம் வேற. காசு கொடுத்தா போஸ்டர் ஒட்டி இன்னைக்கு என்ன செய்யறான்? அண்ணன் வாழ்க, தலைவா நீடைய வாழ்க்கை. அவனை வாழ்த்துவதற்கு வயசு இல்லை, வயசுதான் இல்லையா, பிறகு எதுக்கு நீ வாழ்த்துற? வாழ்த்துறவங்க பெரியவங்களா இருக்கணும். நல்ல யோசிச்சு விடுங்க. நம்மோடு இருப்பவர் பெரியவர். அந்த பெரியவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலதான் வாழ்த்தணும். நமக்கு தான் வயசுல தெரியுது, வாழ்த்துறதுக்கு பெரியவர்களை தான் சொல்லி வாழ்த்தணும். அப்ப இன்னைக்கு மனிதன் தான் ஒரு மேன்மைப்பட்டவன் என்பதை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒரு பவுல்
சவுலா இருக்கும்போது அவனுக்கு இல்லாத மேன்மையே கிடையாது. அவன் பிறப்பால் யூதன், ரோம பேர் தாயுடைய அஹ், அவன் அஹ், அஹ், அவன் ரோம பேரரசுடைய அதிகாரம் பெற்றவன், எல்லா கல்வியும் கற்றவன், கமாலியலின் பாதத்தில் கல்வி கற்றவன். அன்னைக்கு கல்வி என்பது மறுக்கப்பட்ட ஒரு காரியம். ராஜாக்களுக்கும் ராஜகுமாரர்களுக்கும் செல்வந்தர்களுக்குத்தான் கல்வி. அதை எப்படி குருகுல வாசம், ஒரு பெரிய அறிஞர் இடத்துல போய் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப கமாலியல் என்பவன் சாக்ரட்டிஸ் இவர்களுக்கெல்லாம் முன்னோடி, அந்த தத்துவ மேதைகளுக்கெல்லாம் முன்னோடியா இருந்தவன். அவனிடத்துல போய் இவன் கல்வி கற்று தேறி அரசாங்கத்தில் பணி செய்கிறவன். யாரையும் கொலை செய்வதற்கும் சிறைப்பிடிப்பதற்கும் இவனுக்கு அதிகாரம் உண்டு. பரிசேயன், மார்க்கத்தில் பரிசேயன், இனத்தில் யூதன், அரச பணியில் ரோமன், இப்படி எல்லா மேன்மையும் உண்டு. இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். சந்திச்ச உடனே அவர் சொல்றான் பாருங்க ஒரு வார்த்தை, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7, 8, இந்த வார்த்தை 11, இந்த 3 வசனத்தையும் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7, 8, 11. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எனக்கு எதெல்லாம் மேன்மை என்று எண்ணினோ கிறிஸ்துவுக்காக அதெல்லாம் துறை போட்டேன். கிறிஸ்துவுக்கு முன்னால் அது ஒண்ணுமே இல்ல, அவருக்கு முன்னால் நத்திங், அதான் தூக்கி போட்டேன். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம். இவர் ரொம்ப படிச்சவர், ஆனா கிறிஸ்துவ இவருக்கு படிக்க முடியல. கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக நாம் படிச்ச படிப்பெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி தூக்கிருந்தாங்க. அப்போ உலகத்திலேயே நிறைய புத்தகங்கள் இருக்கு, அறிவை உணர்த்தக்கூடியது, உலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது, எல்லா புத்தகங்களும் இருக்கு. புத்தகம் படிக்க கூடாதுன்னு சொல்லல. புக் ரீடிங் நல்ல ஹேபிட், நல்லது, படிக்க வேண்டும், உலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிவு பெருக்க வேண்டும், உண்மைதான். ஆனால் எல்லா அறிவுக்கும் மேலான அறிவு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. ஒருவன் கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் தான் உலகத்தில் மேன்மை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நான் சொல்லுகிறேன், வேதத்தை கற்றவருக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு. அப்போ உலகத்துல கிறிஸ்துவை அறிகிற அறிவு மேன்மை என்று சொல்லி சகல கலைகளையும் கற்ற ஒரு பவுல் சொல்லுகிறார். அவரை விட பரிப்பாடி யாருமே கிடையாது. அவரே சொல்லுகிறார், நான் உலகத்துல படிச்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, வேஸ்ட். இந்த வேதத்தை படிச்சதுனால தான், கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவு தான் எனக்கு மேன்மை. சவுலா இருக்குமே அவனுக்கு மேன்மை இல்லை. அவன் கொலைபாதகன், ஸ்தேவானை கொலை செய்வதற்கு அதிகாரம் கொடுத்தவன், எல்லாரும் ரத்த பழி அவன் மேல இருக்கு. நான் சவுலா இருக்கும்போது எனக்கு மேன்மை இல்லை. நான் மேன்மை நினைச்சேன், எனக்கு அறிவு இருக்கு, பதவி இருக்கு, ஜாதி பெருமை, கொலை பெருமை, இனப்பெருமை எல்லாம் நினைச்சேன். ஆனா இயேசு கிறிஸ்து சாதிச்ச பிறகு இதெல்லாம் வேஸ்ட், அவர் தான் மேன்மை என்று சொல்லி 11ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். யாரு? பெரிய படிப்பு. அதனால்தான் பவுல இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், பேசுகிறோம். அப்ப அவருக்கு எதனால் சிறப்பு? இப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுறோம், அவர் தெய்வம். ஆனா அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனை, பவுலை குறித்து நாம் இன்னைக்கு பேசுகிறோமே, எதனால காரணம்? எதனால அவனுக்கு அந்த மேன்மை? காரணம், அவன் கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெற்றிருந்தான். அதனால்தான் அவனுக்கு மேன்மை. அப்போ இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்குள் இருக்குமானால் அது நம்முடைய வாழ்க்கையில மேன்மையை கொடுக்கும். எல்லாரும் நினைக்கிறாங்க பணம், பதவி, பட்டம், இனம், குலம், கோத்திரம், ஆஸ்தி, இவைதான் ஒரு மனிதன ஸ்டேட்டஸ் சிம்பல் என்று நினைக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவை அறிகிற அறிவுதான் ஒரு மனிதனை மேன்மைப்படும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? நமக்கு எதெல்லாம் மேன்மை நினைக்கிறோமோ அதை தூக்கி போட்டு, அதை நஷ்டம், குப்பை என்று சொல்லி அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? வேணும், நம்ம இறங்கி வர வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும். அதுக்காக சர்டிபிகேட்லாம் கிழிச்சு போட்டுவாங்கன்னு சொல்லல. அதை காட்டிலும் கிறிஸ்து தான் மேன்மைன்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்? நம்மை தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. நம்ம தாழ்த்தி கர்த்தரை தேட வேண்டும். அப்பதான் கர்த்தர் நம்மை மேன்மையா வாய்ப்பார். ஒரு ஆபீசர், ISI
அரசு முத்திரை, அவர் தான் சைனிங் அத்தாரிட்டி. சதர்ன் ரீஜனுக்கு, ஒரு ஸ்டேட்டுக்கு இல்லை, சதர்ன் ரீஜனுக்கு அவர் முத்திரையிட்டாதான் ஒரு பொருளுக்கு அரசாங்கத்துல அல்லது மார்க்கெட்ல அங்கீகாரம் கிடைக்கும். அந்த அங்கீகாரத்தை பெறுவதற்கு வியாபாரிகள் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, பணம் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இவர் உண்மையாக கர்த்தருக்கு பயந்தவர், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அவரை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது. கூட்டங்களுக்கு வருவார், முழங்கால் போடுவார், சின்ன பிள்ளை போது முழங்கால் போடுவார், வசனங்களை கேட்பார், இங்கிலீஷ் பைபிள் தான் வச்சிருப்பார். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சரியமா இருக்கும். பிறகு காலம் கடந்தவரை தான் தெரிந்தது, இவர் தான் சதர்ன் ரீஜன் ஐஎஸ்ஏ ஆஃபீஸ், இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட். ஐஎஸ்ஏ மார்க்குக்கு, அக்மார்க்கு, இதுக்கெல்லாம் இவர் தான் ரீஜனல் மேனேஜர். பெரிய பதவி, மினிஸ்டருக்குரிய பதவி. அதுக்கு ஒரு நமக்கு அவர் மேல ஒரு மரியாதை. அவர் வயதிலும் பெரியவர், அவ்வளவு உயர்ந்த பதவி, உயர்ந்த படிப்பு, அதிகாரம். அதை கிறிஸ்துக்கு முன்னால் தன்னை தாழ்த்துவார். சிறுபிள்ளை போல அந்த வசனங்களை எல்லாம் அவர் ஆங்கில வேதாந்தத்தில் குறிப்பு எடுப்பார். பிறகு அவர் ரிட்டையர்ட் ஆகிறார். ரிட்டையர்ட் ஆனா இந்த அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, இவ்வளவு சிறந்த அதிகாரியை பார்த்ததில்ல, ஆகவே நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்திய அளவிலே அவர் தொடர்ந்து ஒரு 5 வருடம் பணி செய்தார். அதுக்கு பிறகு வயது வேண்டாம், பிள்ளைகள் நல்ல வெல் செட்டில்டு, ஒரு மகா அமெரிக்காவில் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் போகணும் வரணும்னு சொல்லி அதையெல்லாம் செய்யிட்டாங்க. அவர்களாக அந்த வேலையை விட்டாங்க. இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்திருப்பார். இன்றைக்கும் சில கம்பெனிகள் அவரிடத்துல ஆலோசனைக்கு வருகிறார்கள் என்று சொல்லி. அப்ப இவருக்கு எதனால மேன்மை? அவர் சொல்லுகிறார், எனக்கு இந்த ஐஏஎஸ்ல இருந்த போஸ்ட்ல இருந்ததுனால மேன்மை. எப்ப நான் வேதத்தை சுமந்த அந்த வார்த்தையின்படி நடக்க ஆரம்பித்தேனோ அப்பதான் மேன்மை. அவருக்கு என்ன பேரு? லஞ்சம் வாங்காத ஆபீசர்ப்பா, நல்ல கிறிஸ்டியன்பா, சுத்தமானவர்ப்பா, தெளிவான ஆலோசனை அவர் தான் கொடுப்பாரு, தப்புன்னு சொல்லிடுவாரு. இன்னைக்கு அதான மேன்மை. ஒரு மனுஷனுக்கு இதை விட வேற மேன்மை என்ன வேணும்? அப்போ நம்மை தாழ்த்தும் போது கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியும்போது கர்த்தர் சார் நம்மை மேன்மை படுத்த. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்லுகிறார். லூக்கா 16:15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை பெருமையா பேசிக் கொள்கிறீர்கள், நீதிமான்களை காட்டிக் கொள்கிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக. யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப நான் வெறுக்கிறேங்கிறத அழகா சொல்றார். நீ உனக்கு எதெல்லாம் பெருமைன்னு சொல்லிக்கிறியோ அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா, நான் அறிகிற அறிவு தான் உனக்கு. அப்ப தாழ்மை உள்ளவருக்கு தான் கர்த்தர் செய்யறாரு, பெருமை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 15:33. நீதிமொழிகள் 15:33. மேன்மைக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்ப கர்த்தர் தான் நம்ம உயர்த்தணும். கர்த்தரால் உயர்த்தப்படுகிறோம்னா புகழப்படுவான். அப்ப கர்த்தர் நம்ம உயர்த்தணும்னா நம்ம எந்த நிலையிலும் தம்ம தாழ்த்தணும். இந்த வேலை எனக்கு ஆண்டவர் கொடுத்தது, கர்த்தர் தான் எனக்கு இந்த சம்பாதிக்கத்தான் தந்தாரு, எனக்கு இந்த படிப்பை ஞானத்தை கொடுத்தது கர்த்தர். அப்படி நம்ம எல்லாத்துலயும் கர்த்தரை பகிரங்கமாய் மேன்மைப்படுத்தும் போது நம்மை தாழ்த்துக்கிறோம். ஆனா கர்த்தரோ சபையில நம்ம உயர்த்துவார். அப்போ எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அவரே சொல்ற, அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்குங்க. நம்ம அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கும் போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து தான் இன்னைக்கு உலகத்துல மேன்மையா கருதப்படுகிறார். ஏன் அவருக்கு அந்த மேன்மை வந்தது என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர், அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே
தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து ரொம்ப கீழ்ப்படிந்தாராம். 12 வயசுல அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, அதற்கு பிறகு 18 வருஷம் வெளியே தெரியாம பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். பிறகு பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அவர் தன்னை தாழ்த்தினார். சீஷருடைய பாதங்களை கழுவினார். நான் ஊழியம் கொள்ள வரவில்லை, நான் ராஜாவாக வரல, மற்றவங்களை வேலை வாங்குறதுக்கு வரல, நான் வேலை செய்ய வந்தேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்துக்கு உலகம் முழுக்க இவ்வளவு பேர் அவரை மேன்மைப்படுத்துகிறார். ஒரு பக்கம் மார்க்க ரீதியாக சிலர் விற்கலாம், குறை கூறலாம், அது வேற விஷயம். ஆனால் அவர் உயர்ந்த ஸ்தானத்துல தான் இருக்கிறார். இன்னைக்கு நாட்டுல பிரதமர் இருக்கிறார், எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஒற்றுகிறவர்களும் இருக்கிறார்கள், தூற்றுகிறவர்களும். ஆனா உயர்ந்த ஸ்தானம் உயர்ந்த ஸ்தானம் தானே. அதே இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னைக்கு அடிக்க முடியாத ஸ்தானம். 2000 வருஷமா அந்த மேன்மையை யாரால ஈடுகட்டவே முடியல. அப்ப அவரை நம்மை மேன்மைப்படுத்தினால், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால், நமக்கு மேன்மை என்று சொல்லுகிற மரத்தை விட்டு கீழே இறங்கி நமக்காக மரத்தை தூக்கின அந்த சிலுவை மரத்தை நாம் சுமப்போனால், நம்மை தாழ்த்துவோமானால், கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அப்போ கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து விரும்புகிறது கீழ்ப்படிதலும் தாழ்மையும் கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நினைக்கிறேன். ரோமர் 5:19 வாசிக்கலாம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாடுபட்டது போல, பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமன்றாக்கப்படும். என்ன அழகா சொல்லப்படுது. ஆதாம் கீழ்ப்படியல கர்த்தருடைய சொல்லுக்கு, அதனால என்னாச்சு? ஜனங்கள் பாவி ஆயிட்டாங்க. இல்லைன்னா அவனுக்கு பாவத்திலே இருக்க மாட்டோம். அந்த பூமியே ஏதேன் தோட்டமா சொர்க்கமா இருந்திருக்கும். ஒருத்தரும் செத்திருக்க மாட்டோம். உலகம் தாங்கவும் தாங்காது, அது வேற விஷயம். ஆனா ஒருத்தரும் செத்துக்க. ஏன்னா பாவம் தானே மரணத்துக்கு வித்து எடுக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்டோம். தேவனுக்கு மரணம் கிடையாது, சாவு கிடையாது. அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட நாம் பாவத்தினால் இன்னைக்கு பாவ சரீரமாகி இன்னைக்கு நாம் மண்ணுக்குள்ள போக வேண்டிய இருக்கு. அப்போ ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினால எல்லாரும் பாவிகளாயிட்டாங்க. ஆனா ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சதுனால, பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால இன்னைக்கு நாம் என்ன இருக்கோம்? நீதிமான்களாக்கப்பட்டோம். இன்னைக்கு நாம் நீதிமான்களாக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல். ஆயினும் பிதாவே, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடவுது என்று சொல்லி தன்னுடைய மரணத்துக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு மரணம் எப்படி நேரிடும் தெரியாது, தைரியமா போறோம். ஆனா அவருக்கு நாளைக்கு நேரத்துல மறிக்க போறோம், சிலுவையில் அறைவாங்க, சிலுவையில் அறையப்படும், சேவல் கூவுறதுக்கு முன்னால மறுதளிப்பான், எல்லாத்தையும் தொலைநோக்கு பார்வையுடையவர். ஆனால் நான் மறிப்பேன், அடக்கம் பண்ணப்படுவேன், எழும்புவேன், எல்லாம் அவருக்கு தெரியும். அந்த பாடு எவ்வளவு கொடூரமானது என்பது தெரிந்து இருந்தோம். ஏன் மரணத்தை வேறு வழியாக ஏற்றுக்கொண்டிருக்கலாமே? எளிதான மரணங்கள்லாம் இருக்கத்தானே செய்து. ஆனா அவர் இந்த பாடுபட்டு அந்த மரணத்தை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நாம் பாடுபடக்கூடாது என்பதற்காக, நாம் வேதனையை அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் அவர் அத்தனை காயங்கள், சரீரம் முழுவதும் அவருக்கு காயம், எல்லா ரத்தமும் வடிந்து போயிட்டு கடைசியா ரத்தம் இல்லாம தண்ணி வடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தினார். அதனால தன்னைக்கு அவருக்கு மேலான. அப்போ ஒருத்தனுடைய கீழ்ப்படியாமையினால பாவம் வந்துட்டு, ஒருத்தருடைய கீழ்ப்படிதலினால என்னாச்சு? நீதிமான் ஆக்கப்படுது. அப்போ முந்தின ஆதாம் பாவியாக மாற்றப்பட்டான், ஆனா பிந்தின ஆதாம் நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அப்ப தேவன் எவ்வளவு அன்புள்ளவர்! அவர் நம்மை அவர் தன்னை தாழ்த்தி இந்த மண்ணுக்கு வந்ததனால்தான் இன்றைக்கு நமக்கு நீதிமான் என்ற சாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு போகிறார். அங்கேயும் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அதை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இங்கே ஒருவனை பார்த்து சொல்லுகிறான், அவன் கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படினதுனால என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார்.
38 வருஷம் ஒருவன் திமிர்வாதக்காரன். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பி நட, சும்மா போகாது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ. அந்த படுக்கையே வரக்கூடாது. ஏன்னா அந்த படுக்கையை பார்த்தா திருப்பி இவனாவது வந்து படுத்துருவான். ஆனா அந்த படுக்கையை நீ தூக்கிட்டு போ. இப்போ சிலவங்க செத்தாங்கன்னா அவங்க எந்த இதுல படுத்தாங்கன்னா அந்த கட்டில் நாறு, அந்த கட்டில் படுக்கை எல்லாத்தையும் தூக்கி நிறுத்திடுவாங்க, எரிச்சிருவாங்க, போட்டுருவாங்க. அந்த படுக்கையே வேண்டாம். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில படுக்கை என்பது அது ஒரு வேதனையால நம்ம நித்திரை அடைந்து நம்ம களைப்படைந்து படுத்து தூங்கி எழும்புறது அது வேற. ஆனா ஒரு படுக்கையா என்னப்பா ஆளைய காணோம், படுக்கையா கிடக்குறாருங்க, படுக்கையா கிடக்குறாருங்க சொல்லுவாங்க. அப்ப இந்த படுக்கை என்பதுல நிறைய துன்பங்கள் அடங்கி இருக்குது. சங்கீதத்துல 6ஆம் அதிகாரம் சங்கீதம் 6:6 அங்கே ஒரு படுக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 6:6, என் பெருமூச்சினால் இழைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலே. அப்ப என் படுக்கை என்னாச்சு, ராத்திரி எனக்கு இன்பமா இல்லை. எத்தனை பேர் எனக்கு அழுது. சிலவங்க நினைப்பாங்க, இந்த ராத்திரி விடியாமலே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், பிரச்சனையே இருக்காத, இப்படியே இருந்ததுன்னா நாளைக்கு காலை எந்த பிரச்சனையும் வராத, ஐயோ நாளைக்கு இந்த இது இருக்கே. ஓ, எத்தனை பேர் இன்னைக்கு படுக்கையில அழுது கொண்டு இருக்கிறார். யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு நிறைய பேர் அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் நாளைக்கு என்ன ஆகுமோ. இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு சந்தோஷமான படுக்கையாக இல்லை, கண்ணீரின் படுக்கை. மனுஷன் ஏன் குடிச்சிட்டு படுக்கிறான்? நம்ம அவனை குறை சொல்லக்கூடாது. அவனுக்கு கவலையை மறக்க தெரியல, மறக்கிறதுக்கு இது வழின்னு சொல்லி சாத்தான் சொல்லி கொடுத்துட்டான். அதனால தன் சிந்தையை மறக்கடிக்கிறதுக்காக என்ன செய்யறான், ஆனா அது வழி இல்லை. கண்ணீர் படுக்கையை, கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றுகிற ஆற்றல் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உண்டு. பொதுவாக கண்ணீர் துக்கத்தின் வெளிப்பாடுதான் கண்ணீர். ஆனா அந்த அழுது கொண்டிருக்கிற கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து. அப்போ இன்னைக்கு நம்முடைய கண்ணீர் மாற்ற வேண்டும் என்றால் இந்த படுக்கை தூக்கி போட்டுறணும். இனிமேல் நீ அழுது கொண்டு இரா என்ற வார்த்தையை நம்பணும். அப்ப இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கண்ணீர் படுக்கை. அடுத்த நாளும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, அதே படுக்கை தான் சுமக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனிமேல் இந்த படுக்கை இருக்கக்கூடாது. இன்றைக்கு நான் உனக்கு ஆசீர்வதிக்கிறேன், இன்றைக்கு நான் உன் கண்ணீரை துடைக்கிறேன், இனிமே நீ அழுது கொண்டிருக்கிறாய், படுக்கை தூக்கி தூர போடு, படுக்கை கொண்டு தூர போடு என்ன ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு கண்ணீரின் படுக்கையை கர்த்தர் மாற்றுகிறார். இன்னைக்கு நீ அதை எடுத்து நீ என்ன செய்ய போற, நடக்க போகிற. இன்னொன்னு வியாதியின் படுக்கை. மார்க் 6ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். மார்க் 6ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அந்த சுற்றுப்புறம் எங்கும் பிணியாளிகளை படுக்கையில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களில் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். இப்ப வியாதிப்பட்ட எங்க கிடப்பாங்க? ஆஸ்பத்திரியில என்ன விளம்பரம் பண்றான், இங்க 500 பெட் படுக்கை, 500 பெட் உள்ள ஆஸ்பத்திரி. அப்ப 500 வியாதிக்காரன் அங்க படுத்திருக்கான், அவ்வளவுதான் படுக்க முடியும். அப்போ வியாதி படுக்கை. இன்னைக்கு எத்தனை பேர் வியாதி, முதுமை, இன்னைக்கு படுக்கையில கிடக்கிற முதுமை கவனிப்பாரற்று எத்தனையோ பேர் படுக்கையில கிடக்கிறாங்க. இன்னைக்கு வியாதிப்பட்டு அந்த வியாதி குணமாகுமா என்ற கேள்விக்குறியோடு மருந்து மாத்திரைக்கும் உடன்படாதபடி எத்தனை பேர் வியாதியின் படுக்கையில, முதுமை ஒன்று, இன்னொன்று வியாதி இந்த படுக்கை. இதை ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நீ எழும்பு, இந்த படுக்கையை தூக்கி கொண்டு நட. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த படுக்கையை கொண்டு வந்தவர்கள் எல்லாம் சுகம் பெற்று நடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அங்க ஒருத்தன் 38 வருஷம் இயேசு கிறிஸ்து அவனை சுகப்படுத்துறார். இங்க சுமந்து கொண்டு வந்தவர்கள் எல்லாம் படுக்கை சுமந்து கொண்டு ஜாலியா நடந்து போறாங்க. அப்ப அந்த படுக்கையை மாற்ற வல்லவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மாற்றுவாரா? மாற்றுவார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இப்ப இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
எடுத்துக்கொள்ளப்பட்டவர் ஆதி அப்போஸ்தலர்கள் வருகிறார்கள். பேதுரு பிரதானமானவர். பேதுரு வெறும் பயந்தாங்கொழி, மறுதலித்தவர். ஆனா இப்போ அவர் அற்புதத்தை செய்கிறான். ஒருத்தன் 8 வருஷமா படுக்கையில இருக்கிறான். ஒரு 38 வருஷம் உள்ளவனை எழுப்புனதை இவன் பார்த்திருக்கிறான். அவன் எழுப்பி நடந்து போனதை பார்த்தவன். ஒரு மேல் மாடியில இருந்து கட்டிலோட இறக்குனாங்க ஒரு திமிர்வாதக்காரன். அவன் எழுப்பி போனதையும் பேதுரு பார்த்திருக்கிறான். அடடா, இப்ப அவனுக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு. ஆஹா, அவன் ஆண்டவர் சொன்னாரு, செய்தாரு, அவருடைய நாமம் எனக்குள்ள இருக்கு, அவருடைய ஆவி எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த படுக்கையில் கிடந்தவனை பார்த்து இவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை சொல்றான், உன் படுக்கை எடுத்துக்கிட்டு நடந்து போ. பாருங்க என்ன ஒரு விசுவாசம். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல 32 இருந்து 35 வரைக்கும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல 32 இருந்து 35 வரைக்கும். பேதுரு போய் எல்லோரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்தில் போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்பவனை பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவனை எழுந்திருந்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேதுரு பார்த்து, ஐனேயா, ஐ நோ யூ. ஐனேயா, உனக்கு தெரிய நினைக்காத, ஐ நோ, நீ படுக்கையில கிடக்கிற 8 வருஷம். ஆனா ஐ நோ ஜீசஸ் கிரைஸ்ட், எனக்கு இயேசு கிறிஸ்து தெரியும். அவர் 38 வருஷம் உள்ளவனை எழுப்பினாரு. நான் சாதாரண ஆளா 8 வருஷம் உள்ளவனை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நீ எழுப்பி அதே பாணியில சொல்றான் பாருங்க. அப்ப இன்னைக்கு நாம அதே பாணியில் இப்ப யாராவது கண்ணீர் படுக்கையில இருந்தா, ஏசப்பா அவளை பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு படுக்கை எடுத்துட்டு போ, இனிமே நீ அழுது கொண்டு இராய். இயேசு கிறிஸ்து கர்த்தர் சொன்ன வார்த்தை. இப்ப வியாதி படுக்கை, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு ஓ, ஏன்னா என் இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்க அந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்ப விசுவாசம் உள்ளவர்களாக மாறும் பொழுது நாம் நம்முடைய படுக்கையை எடுத்துக்கிட்டு போய்விடுவோம். அழுகையின் படுக்கை, அடுத்தது வியாதியின் படுக்கை, எல்லாத்தையும் சுருட்டி கொண்டு கார்பரேஷன் கடங்களை போட்டு வந்துருவோம், எரிச்சுட்டு வந்துருவோம். அப்ப இது எதனால? விசுவாசம். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு விசுவாசம் வந்துடும். விசுவாசத்தின் பலனால் ரட்சிப்பு உண்டாகும். அப்ப இந்த விசுவாசிக்க வேண்டும். அப்போ முதல்ல தாழ்மை, கீழ்ப்படிதல், அதுக்கு கிருபை கிடைக்குது, மேன்மைப்படுத்துகிறார். சகைவுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அப்ப அந்த ரட்சிப்பின் அனுபவம் மாத்திரமே இருக்கக்கூடாது, விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற வேண்டும். அப்ப அந்த பேதுரு இயேசு கிறிஸ்துக்கு அற்புதம் செய்யல, இப்ப விசுவாசிக்கிறான். இயேசு கிறிஸ்து இல்ல, விசுவாசிக்கிறான், அவர் நாமத்தை சொல்லுகிறான், அர்த்தம் நடக்கு. இன்னைக்கு அதே நாமத்தை தான் கர்த்தர் நமக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு 2000 வருஷம் ஆயிடுச்சு. பேதுரு இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டு 30 நாளைக்குள்ள செய்யறாரு. நாமம் அப்படி இல்லை, இப்ப 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அந்த நாமம் இன்றைக்கும் மாறாதது. அந்த நாமத்தை நாம ஏன் பயன்படுத்தக்கூடாது? யாராவது ஒருத்தர் அழுது கொண்டு இருக்கிறாங்களா? இனிமே நீங்க அழமாட்டீங்க சிஸ்டர், உங்க அழுகையை கர்த்தர் நீக்கி போட்டார். நீங்க ஏன் வியாதி படுக்கையில கிடக்குறீங்க? எடுத்து நடங்க, ஜாலியா எடுத்து நடங்க. அந்த விஷயம் நமக்குள்ளும் இருக்கணும், கேட்கிற அவர்களுக்குள்ளும் வர வேண்டும். இன்னைக்கு படுக்கை கர்த்தர் மாற்றுகிறார். அப்ப இதுவரைக்கும் நம்ம அழுகையின் படுக்கையிலும் வியாதியின் படுக்கையிலும் கிடந்த நமக்கு கர்த்தர் நம்முடைய படுக்கையை இப்ப வேறு விதமா மாற்றுகிறார். இப்ப நம்ம படுக்கை எப்படி மாறப்போகுதுன்னு பாருங்க. தரிசனத்தின் படுக்கையை தானியேலின் சரித்திரம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் ஒரு படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான்.
உன்னுடைய பிள்ளைகள் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண்பார்கள் இருக்க. மூப்பர்கள் சொப்பனங்களையும் பிள்ளைகள் தரிசனங்களையும் காண்பார்கள். யார் சொன்ன வார்த்தை? வேதம் சொன்ன வார்த்தை. அப்ப அது நிறைவேறணுமா வேண்டாமா? ஆனா நமக்கு என்ன சொப்பனம் வருது? பொல்லாத சொப்பனம் தான் வருது. நம்ம சொப்பனத்துல பொல்லாத சொப்பனம் தான் வருது. மோசமான சொப்பனம் தான் வருது. அர்த்தம் தெரியாத சொப்பனம் தான் வருது. ஆனா இவன் சொப்பனத்தெல்லாம் எழுதி வைக்கலாம். அர்த்தம் உள்ளது. சொப்பனங்களுக்கு அர்த்தத்தையும் சொல்லுகிறான். பரம தரிசனத்தை சொப்பனத்துல பார்க்கிறான். சொப்பனம் என்பது வேற, தரிசனம் என்பது வேற. சொப்பனம் வந்து ஆழ்ந்த நிலையில் வரும். தரிசனம் என்பது நாம் நினைவோடு இருக்கும்போதே வரும். அதெல்லாம் ரெண்டும் கத்தர் கொடுப்பது. சொப்பனங்களினாலும் தரிசனங்களினாலும் கத்தர் நம்மோடு கூட பேசுவார். அப்ப நம்முடைய படுக்கை எப்படி இருக்கணும்? அப்படி படுத்தா அப்படியே ஆண்டோடைய காரியங்கள் நம்முடைய கனவுல சொப்பனத்துல வரணும். நம்ம தான் கடனையும் நாளை தினத்தை நினைச்சு நம்ம படுக்கும்போது நம்ம நாளைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் அதுலயே குழப்பம். அந்த குழப்பத்திலே படுக்கிறோம். பிறகு போய் மீன் குழம்பு வைக்கவா கருவாட்டு குழம்பு வைக்கவா இந்த சிந்தனை போகும்போது நம்ம குழம்பி தானே போறோம். குழப்பம் வருதா இல்லையா? தொல்லைகளின் திரட்சியினால் சொப்பனம் வருகிறது. நம்ம தொல்லைகளை நீக்கிறதான் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தால் நமக்கு எப்படி சொப்பனம் பொல்லாத சொப்பனம் வரும்? வரவே வராது. நம்ம சொப்பனத்தை தர்சனத்தை பார்த்தா தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்த காரியம். வேதத்தின் அதிசயங்களை காண முடியாது கண்களை திறந்தாலும் ஒரு வசனம் இருக்குதா? இப்போ வேதத்தில் நடந்த அதிசயங்களை எங்க பார்க்க முடியும்? சினிமால பார்க்க முடியாது. செங்கடல் கடந்ததை பிளந்ததை யோர்தான் பிளந்ததை நீங்கள் தரிசனத்துல பார்க்க முடியும். வேதத்தில் நடந்த அதிசயங்கள் அத்தனையும் உங்கள் கண்களுக்கு முன்னால் நீங்க கொண்டு வர முடியும். எப்போ? இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறான்னு விசுவாசிக்கும் போது. அப்போ இங்க பார்க்கிறோம், அவர்த்த படுக்கெடுத்து நடந்ததுனால அவனுக்கு அற்புதம் நடந்தது. அப்ப நம்முடைய விசுவாசத்தினால்தான் அற்புதங்கள் நடக்கும். இன்னொரு காரியம், இன்னொருத்தன் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். ஒரு பார்வையற்ற சகோதரன், அவனை வம்புக்கு இழுத்துட்டு வராங்க. இழுத்து வந்து ஆண்டவர் குற்றப்படுத்தும்படியே அழைத்து கொண்டு வருகிறார். யோவான் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருக்கு. அவனை அழைச்சு கூட்டு வராங்க. வந்தா ஆண்டவர் பாக்குறாரு, அவனுக்கு கண் இல்லை. உடனே தன் எச்சிலை மண்ணில் ஒழுமி உமிழ்நீரை துப்பி சேறு உண்டாக்கி கண்ணில் பூசுகிறார். கண்ணு உண்டாக்கடவுனா உண்டாயிருக்கும். ஆனா இவன் என்ன செய்யறான்னு பாக்குறதுக்காக நீ போய் சீலமா குளத்துல கழுவு என்று அவனை அனுப்புகிறான். சீலமா குளத்துல கழுவு. இடையில நிறைய குளம் இருக்கு. இவங்க சொன்னது யாருன்னு அவனுக்கு தெரியாது. ஏன் சொன்னாருன்னா அவனுக்கு தெரியாது. பர்திமையுமாறு அவர் அறிந்து போனான், விசுவாசித்து போனா, அதனால அற்புதம் நடந்தது. இவனுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. சரி, ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லி பார்வையற்றவன் தட்டு தடுமாறி சீலவன் குளத்துக்கு போயிட்டான். சீலவன் குளம் எருசலேம்ல இருக்கு. அந்த குளத்துல போய் கழுவுறான். ஏன் வழியில ஒரு பாட்டில் தண்ணியை வாங்கி கழுவி இருக்கலாம், ஒரு வீட்டுல தண்ணியை வாங்கி கழுவி இருக்கலாம். இடையில நிறைய குளங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் செய்யல. சீலவன் குளத்தை இவன் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வழியில எத்தனை வீட்டை கேட்டான தெரியும். எப்பா இந்த சீலவன் குளம் எங்க இருக்கு, அதுக்கு எப்படி போகணும், எனக்கு கொஞ்சம் கையிலாக கொடுங்கப்பா, எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க. யாருடைய உதவி இல்லாமல் போக முடியாது. அப்போ அவ்வளவு சிரமப்படுத்துவார ஒரு ஆண்டவர். அவனே பார்வையிட்டவன். அவன் அவ்வளவு தூரம் போனது தெரியும். ஆனா அவனை சோதிச்சு பார்க்கறது. சில நேரத்தில் கருத்து நம்ம எப்படிதான் சோதிப்பாரு. நம்ம போகும் பாதை சோதிப்பாரு. உடனே தட்டு தடுமை. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்ல நிறைய பேருக்கு நமக்கு தடுமாற்றங்கள்லாம் வருது. தட்டு தடுமாறி எத்தனை பேர் கேள்வி பேசினானோ, அட போயா கண்ணில் உள்ளது இங்க தொடச்சிட்டு போவியா, இங்க கழுவிட்டு போவியா, அதை விட்டுட்டு சீலவான் குளம் என்னப்பா பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஆனால் அவன் போறான். அந்த குளத்துல கழுவுகிறான். கழுவுனா கண் திறந்துச்சு. அதுக்கு பிறகுதான் தனக்கு சுகம் கொடுத்தது யாருன்னா அவனுக்கு பிறகுதான் தெரியும். எனக்கு கண். அப்ப இது எதை குறிக்கிறது என்றால், கர்த்தர் நம்மை கழுவ சொல்லுகிறார். சீலவான் குளத்துல கழுவ சொல்றார். அவருடைய கண்கள் பாலில் கழுவப்பட்ட கண்களாம், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அப்ப இயேசு கிறிஸ்து நம்மை கழுவ சொல்லுகிறார். நம்முடைய கண்களை கழுவ சொல்லுகிறார். இந்த உலகத்துல என்ன இருக்கு? பாவம், பொல்லாப்பு, கேளிக்கை இருக்கு. அது இருக்கும், இருக்கத்தான் செய்யும்.
ஆனால் அதை பாராதபடி உன் கண்கள் என்னையே பார்க்கும்படியா பாலில் கழுவப்பட்ட கண்களா இருக்க வேண்டும் என்றால் நீ சீலோவாம் குளத்துல போய் கழுவு. இதுக்கான விளக்கத்தை கொடுக்கிறேன். ஏசாயா 1:16 முதல்ல வாசிக்கலாம். ஏசாயா 1:16. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்வதை விட்டு ஓய்ங்க. அப்ப அந்த தீமை அக்கிரமம் எல்லாம் எதனால வருது? கண்ணு தானே இச்சையை பிறப்பிக்கு. கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை. அப்போ அந்த கண்ணு தான் பாவத்துக்கு கேட்டா இருக்கு. இந்த பாவத்தை உணர்வுபூர்வமாய் எழுப்புகிறது வேற, ஆனால் கண்கள் தான் இச்சையை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அப்போ அதனால்தான் நம்ம கண்கள் சீலோவாம் குளத்துல கழுவப்பட வேண்டும். இந்த சீலோவாம் குளத்துக்கு ஒரு பேர் உண்டு. நெகேமியா 2:14 ராஜாவின் குளம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சீலோவாம் குளம் ராஜாவின் குளம். எருசலேமை சுற்றி நிறைய குளம் உண்டு. அதுல இருந்து சீலோவாம் குளம் சிறப்பானது. எசேக்கியா ராஜா என்ன செய்கிறான்? கியோன் என்கிற ஒரு ஆற்றுல அணை கட்டி அங்க இருந்து தண்ணீரை கொண்டு இந்த சீலோவாம் குளத்துல சேர்க்கிறான். எருசலேம்ல இந்த குளத்தை ஏற்படுத்தினது ராஜா. அதனால்தான் எசேக்கியா ராஜாங்கிறது ராஜாவின் குளம். மொட்டையா ராஜாவின் குளம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நமக்கு ராஜா யாரு? யூதருக்கு ராஜா இயேசு கிறிஸ்து. ஏன் அங்க கழுவ சொன்னார் என்றால், எருசலேமில தான் நான் ரத்தம் சிந்தியிருக்கேன். எருசலேமில தான் ரத்தம் சிந்தினேன். ஆகவே தான் என்னுடைய ரத்தத்தில் நீ கழுவ ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் அர்த்தம். அப்ப சீலோவாம் குளம் என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்முடைய சரீரம் மாத்திரமல்ல, நம்முடைய கண்கள் கழுவப்பட வேண்டும். சில வசனங்களை நான் சொல்லுகிறேன், எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 22:16. அப்போஸ்தலர் 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக்க கழுவப்படு என்றார். அப்போ நாம் கழுவப்பட்டோம் என்பதற்கு, நான் இனி பாவத்தை பார்க்க மாட்டேன், சுத்த கண்ணனாய் மாறுவேன் என்பதற்கு அடையாளமாய்த்தான் நம்முடைய சரீரத்தை தண்ணீரில் கழுவுகிறோம். ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானம் என்பது இனிமேல் நான் பாவம் செய்ய, இதுவரைக்கும் இந்த பாவம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நம்ம ஞான ஸ்நானம் கொடுக்கும் போது அது தண்ணீருக்குள்ளதான் கொடுப்போம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லிதான் கொடுப்போம். அந்த ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். இதுதான் ஞான ஸ்நானம். 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்ம தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமன்றங்களாக. அப்ப இது ஞானஸ்நானம். எது ஞானஸ்நானம்? தண்ணீரினால் கழுவப்படுவதல்ல, நம்முடைய கண்களும் சரீரமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். அதுதான் சீலோவாம் குளம். அதனால்தான் பர்டிகுலரா சீலோவாம் குளத்துல போய், அப்போ வேற எந்த குளத்துல கழுவினாலும் அவனுக்கு பார்வை வந்திருக்காது, சேறு போயிருக்கும், பார்வை அடைஞ்சிருக்க மாட்டான். அப்போ இன்னைக்கு உலகத்துல பாவத்தை நீக்கிற ஒரே சீலோவாம் குளம். அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று அர்த்தம். ஏன்னா எருசலேமிலே அவர் ரத்தம் சிந்தினார். அவர் ரத்தம் சிந்தின இடமும் எருசலேம், அந்த குளம் இருக்கிறதும் எருசலேம். அப்ப அந்த ரத்தத்தில் நாம் கழுவப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அதுதான் அன்னைக்கே அவர் சொல்லுகிறார், சீலோவாம் குளத்துல இது அவனுக்கு இல்லை, இன்னைக்கு பாவம் செய்து குருட்டாட்டமா இருக்கிற நமக்கு தான். இன்னைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம எங்க போய் கழுவணும்? சீலோவாம் குளத்துல போய் கழுவதான் செய்யணும். வெளிப்படுத்தல் 1:6 அதையும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி
தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்குகிற அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கு உண்டாவதாக. இப்போ என்ன செய்வாங்க? ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுவாங்க, சுத்திகரிப்பாங்க. அதே போல நம்மையும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் என்ன சொல்லி சுத்திகரித்து ராஜாக்களோடும் ஆசாரியர்களுமாய் நம்மை சுத்திகரித்து அவர்கள் சமூகத்துல எடுத்துக்க. ஏன்னா தேவனுடைய சமூகம் பரிசுத்தமானது. இப்போ ஆசாரியர்களும் அவர்களும் என்ன செய்யப்பட வேண்டும்? லேவியரும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதே போல இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் நம்மை பாவங்களற சுத்திகரிக்கிறார். அப்ப இதுல ஞானஸ்தானம், பரிசுத்தம், அபிஷேகம் எல்லாமே இதுல வந்துடும். அப்ப சுத்திகரிக்கும். சரி, இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மை பாவங்களை சுத்திகரித்து நம்முடைய கண்களை பாவத்தை பாராத சுத்த கண்ணாய் பார்க்க. இன்னைக்கு நம்ம உலகத்துல ஒரு பாவம் இருக்கு, நமக்கு தெரியும் இது பாவம் என்று. ஆனா நம்ம கண்ணை உடனே விளக்குகிறோம். தீமைக்கு நம் கண்களை விளக்குகிறோம், பாவத்துக்கு நம்முடைய கண்களை விளக்குகிறோம். அப்படியே சில நேரங்களில் தருணா கூட எசப்பாவுடைய ரத்தத்தால் என்னை கழுவியறணும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். சரி, இன்னொருத்தர் ஒரு கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் நம்ம சிறப்பு. அப்ப அவருடைய சொல்படி கீழ்ப்படிதல். ஒரு பார்வையற்றவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறான், ஒரு சகையும் கீழ்ப்படுகிறான். இன்னொருத்தர் யார் கீழ்ப்படிந்தா? படுக்கை ஐநேயா இல்ல, ஒரு திமிர்வாதக்காரன் 38 வருஷம் அவன் பெயர் குறிப்பிடப்படவில்லை. அவன் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். இப்ப பாருங்க, சிலர் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஜாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள். முதல்ல அங்க இந்த கல்யாண வீட்டுல ரசம் கொடுக்கப்படுகிறது. அது முந்தின ரசம். இப்போ ரசம் இல்லை, குறைஞ்சிச்சு. இன்னும் அடுத்த பந்திக்கு கிடையாது. ரசம் இல்லைன்னா அங்க ரசவாதம் நடந்துடும், ரத்தம் சிந்தல் நடந்துடும். இப்போ நம்ம ஊர்ல மட்டன் எனக்கு போடல பத்தியா, அவனுக்கு 2 கரண்டி போட்டான், எனக்கு 1 கரண்டி தான் போட்டான். சண்டே வந்துடும், சாப்பாட்டுல சண்டை. யூதர்களுக்கு ரசம் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய மேன்மை எதில் கணக்கிடப்படும் என்றால், அத்தனை 3 நாள் கல்யாணம் நடக்கும். நம்மள மாதிரி ஒரு நாள் குத்து இல்லை. அந்த 3 நாளும் அவன் தட்டாம ரசம் கொடுக்கணும், திராட்சை ரசம் கொடுக்கணும். இங்க ரசம் குறையுது. என்ன செய்யறதுன்னு தெரியல. பிழியறதுக்கு திராட்சை இல்லை, வாங்குவதற்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ கிடையாது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரும் கிடையாது. இப்போ ரசத்துக்கு எங்க போவாங்க? கொடுக்கலன்னா கல்யாண வீட்டுக்காரன் மாப்பிள்ளை அப்பங்காரன் சேர்த்தான் தொலைச்சிருவாங்க. இப்போ இங்க யூபியில ஒரு கல்யாணத்துல ஸ்வீட் கொடுக்கலன்னு சொல்லி வெட்டுக்குத்து கொலை நடந்துச்சு. இன்னொரு இடத்துல சாப்பாடுக்கு ஏதோ பத்தாம போய் மாப்பிள்ளை கோச்சிட்டு போயிட்டாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாங்க தாலி கேட்டவனு போயிட்டான். சாப்பாடு இன்றைக்கு நடக்குது. அப்ப அன்றைக்கு எப்படி இருந்திருக்கும்? குறைபட்டு விட்டது. அப்பதான் மரியாதைகிட்ட வர்றாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார், அந்த வார்த்தை அதுலதான் வருது. இப்ப வேலைக்காரர்கள், அவங்க சமையல்காரர்கள், கேட்டரர்ஸ், அவங்க கச்சாடி. இந்த கச்சாடி என்றால் பாத்ரூம்ல வச்சிருப்பாங்க. யூதர்கள் வீட்டு வாசல்ல கச்சாடி வச்சிருப்பாங்க. இப்ப நாம ஒருத்தர் வீட்டுக்குள்ள போறோம், கெஸ்டா போறோம், இல்லை அந்த வீட்டுக்காரர்களே வீட்டுக்குள்ள போகிறார்கள் என்றால் அந்த கச்சாடியிலிருந்து தண்ணீரை எடுத்து கால்களை கழுவி விட்டுத்தான் வீட்டுக்குள் வர வேண்டும். அது யூதருடைய ஒரு பாரம்பரியம். நல்லது. இன்னைக்கு நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க? வெளியிருந்து வரும்போது காலை கழுவித்தான் வீட்டுக்குள்ள வரும். நல்ல ஐதீகம், அது நல்ல ஒரு பண்பாடு. அது நல்ல பண்பாடு, நல்ல மரபு. இப்ப கச்சாடினா கால் கழுவுவதற்காக வச்ச தண்ணி, சமையலுக்குரிய பாத்திரம் அல்ல. அந்த கச்சாடியில தண்ணீர் நிரப்பணும். சமையல்காரன் ஒண்ணும் சொல்லலை. ஐயா சர்பத் கலக்கிறதுக்கு அங்க பாத்திரம் இருக்குது, அதெல்லாம் கிடையாது, பாத்ரூம்ல உள்ளதாக வை. கீழ்படுகிறான். அவன் என்ன செய்யணும்? சமையல் பாத்திரத்தை தான் கொண்டு இருக்கணும். ஆனா இவர் தச்சர் சொல்லுகிற கால் கழுவுற கச்சாடிகளை வச்சாச்சு, தண்ணீரை நிரப்பு.
நிரப்பியாச்சு. ஏன்னா நிரப்பியாச்சு. திராட்சை ரசத்துக்கு தண்ணீர் போடக்கூடாது, அது புளியணும், பழத்தை இவரு தண்ணியே ஊத்துறாங்க, அப்பவும் கீழ்ப்படுகிறான். கொண்டு போங்க. உடனே ஏன் இருக்குன்னே கேள்வி கேட்கல, போய் பந்தியில் ஊற்றுங்க. கீழ்ப்படி. எத்தனை கீழ்ப்படிதல்! ஒரு இடத்துல கேள்வி கேட்டானா இந்த சமையல்காரன்? நாம எத்தனை கேள்வி ஆயிரம் எங்களுக்கு கேட்கத்தான் தெரியும். ஒன்னா ரெண்டா? ஆண்டவட்ட கேள்வி, கட்டின புருஷன்கிட்ட கேள்வி, வேலை பார்க்குற இடத்துல கேள்வி. கேள்விக்கு என்ன பதில்? ஒரு இடத்துலயும் பதில் கிடைக்காது. ஆனா இன்னைக்கு கேள்வி கேட்கிற நமக்கு இல்லாடியா இருக்கும். போலீஸ்காரனை பிடிச்சா கேள்வி, கண்டக்டர் கேள்வி. இன்னைக்கு வாழ்க்கையே கேள்விக்குறியா போயிட்டு. உண்மைதானே? ஏன் நம்ம வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு? நம்ம கேள்வி கேட்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா கீழ்ப்படிதல், அவன் அப்படியே கீழ்ப்படிஞ்சான. கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாமே விதண்டா விதமா ஆண்டவர் சொல்றாரு. அந்த கால் கழுவுற பாத்திரத்தை வைங்கிறாரு, தண்ணீரை ஊத்துங்கிறாரு, கொண்டு போய் பந்தியில ஊத்துங்கிறாரு. இவங்க பந்தி கட்ட ஊத்துறாங்க. சாப்பிட்டவன் சொல்றான், எப்பா என்ன டேஸ்ட்! மாப்பிள்ள, நீ எந்த பந்தியில சாப்பிட்டா? போன பந்தி. போடா போக்கத்தவன, இந்த பந்தியில வச்சாம் பாரு ரசம். அவளே மாப்பிள்ளைய விட்டான், எல்லாம் ரசம். போய் மாப்பிள்ளையோட அப்பாட்ட தோல்ல தட்டி, எப்பா நீ சூப்பர்ப்பா. எல்லாரும் பிந்தின ரசம் வந்து டேஸ்ட் இருக்காது, ஆனா வீட்டு ரசம் என்ன டேஸ்ட்! பாராட்டு யாருக்கு? சம்பந்தமே இல்லாத ஒருத்தனுக்கு. நம்முடைய வாழ்க்கையில இந்த கச்சாடி பாத்திரம், அழுக்கான பாத்திரம், நம்ம உதவாத பாத்திரம், கால் கழுவுறதுக்கு தண்ணீர் வைக்கிற பாத்திரம். இந்த மட்பாண்டத்துல தேவன் தன்னுடைய ஜீவ தண்ணீரால் நம்மை நிரப்பி இருக்கிறார். அந்த ஜீவ தண்ணீர் என்பது ஆவி. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இந்த சரீரமாகிய மட்பாட்டத்தில். அப்ப நமக்கு எது மேன்மை? அப்போ கத்துட்டு கேள்வியே கேட்கக்கூடாது. எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரத்துல ஏன் எங்கிற கேள்வி. ஆபிரகாமை போல போனா போயிடும், எலியாவை போல ஆத்துக்கு போ, ரைட். ஏன் இருக்குன்னு கேட்கக்கூடாது. காக்கா வரும், அப்படியாப்பா காக்கா கொண்டு வருமா? அதே திருட்டு காக்கா வச்சு கேள்வி கேட்கவே கூடாது. நீ சாரி பார்த்து போ. எஸ், ஒரு விதவை, ஆண்டவரே அவளே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்க, அந்த வீட்டுக்கா? அவன் எத்தனை கேள்வி கேட்கிறோம், புத்தியா தான் கேட்கிறோம். ஆனா ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்பது பிடிக்கவே பிடிக்காது. அவர் சொல்றதெல்லாம் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமோ எல்லாம் தோன்றும். பாருங்க, அந்த சமையல்காரன் வாழ்க்கையில பாருங்க, கால் கிலோர பாத்திரத்தை வைக்க சொல்றாரு, தண்ணீரை நிரப்ப சொல்றாரு, திராட்சை பழத்தையே காட்டல, கண்ணில் காட்டல, மட்டும் பந்தியில ஊத்துங்கிறாரு. அவன் கொண்டு ஊத்துறான், சாப்பிட்டதான் சொல்றான். அவன் பிந்தின ரசமான வாழ்க்கை மாறணும். நம்ம முந்தின ரசம் குறைவுள்ளது, கசப்புள்ளது, அது பற்றாக்குறை உள்ளது. ஆனா பிந்தின ரசமாகிய அபிஷேகம் நம்மேல் வரும்போது நம்முடைய வாழ்க்கை மேன்மை உள்ளதாய் மாறும். அப்போ அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலருக்கு இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் எருசலேமிலே போய் தரித்திருங்கள், பிதாவின் சித்தம் நிறைவேற நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்கள் என்று சொன்னார். உடனே இவங்க எருசலேமில் தரிச்சிருக்காங்க. ஆனா எருசலேம் ஆலயத்துல ஒரு மேல் வீட்டாரையில ஒரு மனமாய் கூடி தரித்திருக்கிறார். கர்த்தர் அங்கே அபிஷேகத்தை ஊற்றினார். ஒருவேளை அவங்க கீழ்ப்படியாமல் போயிருந்தால் அந்த மேல் வீட்டாரில தரித்திருக்காமல் போயிருப்பார்களானா? 40 நாள் தரிச்சிருக்கிறானே, கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லி 40 நாள். அதே போல கர்த்தர் நம்ம சொன்னாருன்னு சொல்லி நாம் காத்திருக்க வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கை பிந்தின ரசமாய் மாற வேண்டும் என்றால் நம் மட்பாண்டத்தில் அபிஷேகம் கட்டாயம். எல்லாம் ஆண்டோட்ட கேளுங்க, தரித்திருங்கள், தேவ சமத்தில் தரித்திருங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீர்கள். இந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால்
நம்முடைய வாழ்க்கை பிந்தின ரசத்தை போல மேன்மை உள்ளதாய் இருக்கும். இன்னொரு காரியத்துல கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். சொன்னபடி ஒருத்தன் செய்யறான். அவன் தொழில ரொம்ப எக்ஸ்பர்ட். மீன் பிடிச்சிட்டு வந்து ஒரு மீன் கிடைக்கல, ட்ரை பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்கான். அவன் மீன் பிடிக்கிறதுல பாரம்பரிய மீன் பிடிக்கிறவன், கடல்ல பிறந்து கடல்ல வளர்ந்தவன். எந்த இடத்துல போனா என்ன மீன் கிடைக்கும் எல்லாம் தெரியும் அவனுக்கு. அப்படிப்பட்டவன் இயேசு கிறிஸ்து அங்க வருகிறார். அவர் கிட்ட படகு கேட்கிறார். இவன் வெறும் வலையை அலசிட்டு இருக்கிறான். வீட்டுக்கு போனா அங்க அடிபடும், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அதனால அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த படகுல ஏறி பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு விரும்புகிறார். உடனே இவன் கேட்கிறான், ஏன் என்ன ஆச்சு? ஐயரே, நாமளும் பிரயாசப்பட்டோம், ஒரு மீனும் கிடைக்கல. அப்படியாப்பா, நான் கேட்டேன், எனக்கு படகு தந்த, யாரும் தெரியாம படகு தந்த. அவர் அங்க பிரசவம் பண்றாரு, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான். இப்போ அவனுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு விரும்புகிறார். விட்ட பொண்ணும் கிடையாது, பொருளும் கிடையாது. உடனே என்ன சொல்லுகிறார்? கடலின் ஆழத்துல பலகை போடு. சொல்லுகிறது யாருன்னு தெரியாது. அந்த வார்த்தைகளை கேட்கிறான். விசுவாசம் உள்ளவனாகி பகல் நேரத்துல, உஷ்ணமான பகல் நேரத்துல அவன் வலையை போடுகிறான். கீழ்ப்படிந்த மாத்திரத்துல கர்த்தர் மீன்களுக்கு கட்டளையிட்டார். அவன் எப்ப கீழ்ப்படுகிறோமோ இப்ப அவனுக்கு எல்லாமே பாதகமான நிலை. பகல் நேரம், வெயில் அடிக்கிற நேரம். இப்போ இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணிட்டு தான் வந்து சும்மா உட்கார்ந்துருக்கான். இப்ப போட்டா மீன் கிடைக்காதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் சொல்லி கீழ்ப்படுகிறேன். அப்ப சாதகமான சூழ்நிலை இல்லை, ஆனால் நீ சொல்லிட்டீங்க, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படின்னு போட்டான். பார்த்தீங்களா, இன்னைக்கு நாம் விசுவாசிக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். அவனுக்கு அன்னைக்கு யாரும் தெரியாது, ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியும். அப்போ நம்ம கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிந்ததால் திரளான மீன்களை கர்த்தர் தருவார். இந்த திரளான மீன்கள் என்பது ரெண்டு வகையா எடுத்துக்கொள்ளலாம். செல்வத்தையும் குறிக்கும், இன்னொன்று ஆத்மாக்களையும் குறிக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அழைப்பும் ஒரு மாதிரி இருக்குல்ல. இப்போ எனக்கு வந்து ஆத்மா தான் வேணும், எனக்கு செல்வம் தேவையே இல்லை, எனக்கு ஆத்மாக்கள் வந்தா போதும். சிலர் தொழில் செய்கிறார்கள், பணி செய்கிறார்கள், அப்போ அவர்களுக்கு திரளான செல்வங்கள் வேணும். அதுக்கு ஆண்டவர் வேண்டான்னு சொல்லலை, அப்போ அது வேணும். அப்போ அவன் கடலின் ஆழத்தில் போட்டால் அப்ப நமக்கு என்ன செய்யற? திரளான மீன்களை கொடுக்கிறார். அப்போ அவருடைய கீழ்ப்படிதல் தான் அங்கே நமக்கு முக்கியம். சங்கீதம் 78:1-2 வாசிக்கும் போது ஒரு ஆவிக்குரிய காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 78:1-2. என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன். அப்போ லூக்கா 5:4 அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படுகிறான் திரளான மீன்கள். அப்போ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நம்ம உலகத்துக்கு என்ன வேணுமோ கொடுப்பாரு, ஆவிக்குரிய பிரகாரமா ஆத்துமாக்களை கொடுப்பார். ஆனா இன்னொன்னு, வலைய ஆழத்துல போட்டால் தேவனுடைய ரகசியங்களை அவர் என்ன செய்வாரு? நம்ம கற்று தருவார். உபதேசத்தை கொடுத்து வேதத்தின் ரகசியங்களை நமக்கு. அப்போ நம்ம ரொம்ப டீப் லவ் என்று சொல்லுவாங்களா இல்லையா உலகத்துல, ஆழமான நட்பு. அப்ப நம்ம ஆண்டவரிடத்துல ஆழமான நட்பு கொள்வோமானால், போய் வலைய போடுவோமானால், இந்த வேதத்தை திறப்போமானால் ரகசியங்களை கற்று தருவோம். அவருடைய ரகசியம் அவருக்கு பிரியமான இருக்கிறது. அப்போ 2 விதமான அர்த்தம். ஒண்ணு உலக பிரகாரமாய் மீன்கள், இன்னொன்று முத்துக்கள். வலையில முத்துக்களும் கிடைக்கும், உண்டா இல்லையா? முத்துக்களையும் எடுக்க வேண்டும். மீன்களை காட்டிலும் முத்துக்கள் வெளியேற பெற்றது. அப்போ அதுக்கு நீ ஆழத்துல போடணும். அப்போ ஆழமான அன்பு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள ஆழமான அன்பா இருப்பானால் அவருடைய வேதத்தை அதிகமா தியானிப்பான், அதிகமா ஜெபிப்பான். அப்போ அவனுடைய ரகசியங்கள், தேவனுடைய வேதத்தின் ரகசியங்கள்
வெளிப்படும். அதையும் சொல்லுகிறேன். அப்ப இதான் ஆழத்தில் போடுங்க. அதனால்தான் பேதுரை பார்த்து ஆழத்துல போட சொன்னாரு. போட்டு திரளான மீன்களை பிடித்தான். அதற்கு பிறகு அவன் கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்துக்குள் வருகிறான். அந்த ஆழத்தில் வந்த பிறகு திரளான மீன்கள் ஆத்துமாக்களையும் பிடித்தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில திரளான மீன்களையும் கொடுப்பார், திரளான ஆத்துமாக்களையும் கர்த்தர் கொடுப்பார். அதுக்கு நாம என்ன செய்யணும்? ஆழத்துல நம்ம நோகாம நொங்கு சாப்பிடுறோம். கரையில வலையை போட்டு மீன் பிடிக்கலான்னு பாக்குறோம். ஆழத்துக்குள்ள இறங்கணும். அன்பின் ஆழத்துக்குள் இறங்கணும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். கடைசியாக ஒருத்தன் கர்த்தருடைய வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்து, இது எல்லாமே இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை கீழ்ப்படிந்தனுடைய அதிசயம். 11:19 யோவான் 11:19. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்தில் வந்திருந்தார்கள். 11:39. 11:39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிட்டு பாருங்க, அவர் கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப சில நேரத்துல நாம தான் புரட்டணும். கிரியை இல்லாத விசுவாசம் சேர்த்தது. ஆண்டவர் சொல்லியிருந்தா கல்லை உடைச்சிட்டு வந்திருப்பான். எவ்வளவு நேரம் ஆகும் போது? கல் திறக்கப்பட கடவுன்னு சொன்னா கண் திறக்கப்பட கடவுன்னா கண் திறக்குது. கல் திறக்கப்படுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப சில நேரத்துல நம்ம கல்லை நாம தட்ட வேண்டியது, கல்லை புரட்ட வேண்டியது இருக்கிறது. அப்போ அவசர நாருமே நம்ம நீங்க நிறைய நேரம் அப்படிதான். ஐயோ, வாழ்க்கையில் நிறைய நமக்கு நிறைய கல் இருக்கு. தடங்கள், கலங்கள், கல் இருக்கா இல்லையா? நிறைய கல் இருக்கு. தடங்கள், தட்டுக்கள், கலங்கள். அப்ப இந்த கல்லுகள் எல்லாம் நம்ம நீக்கணும். ஒரு பாதையில கல் இருந்தா என்ன ஆகும்? வாகனத்தை ஓட்ட முடியாது, இடையூறு ஏற்படும், வாகனத்துக்கு பழுது உண்டாகும், நம்முடைய காலுக்கு காயம் ஏற்படும். அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீவ பாதையில் போகிறோம். அந்த பாதை தடுக்க முடியாது. சத்துரு தடுக்கலையும் கலங்களையும் வைக்கிறான். அப்ப அந்த தடங்கள் என்பது ஸ்டம்பிளிங் பிளாக், தடை கற்கள். அந்த தடைகளை உடைக்கிறவர் முன்னே செல்லுகிறார். அப்ப இந்த கற்களை எடுத்து போடணும். அப்ப நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னே செல்லக்கூடாதபடி நம்மிடத்துல நிறைய தடை கற்கள் இருக்கிறது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? தடை கற்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் தூக்கி போடணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் தூக்கி போடணும். ஜீவ பாதையில நடக்கணும். அதே மாதிரி கலங்கள், நிறைய காரியங்கள் குழப்பம். அவிசுவாசிக்கு கத்திரத்துல பங்கே கிடையாது. கலக்கம் என்னத்தை கொண்டு வந்து விடும்? டிஸ்ட்ரெஸ், அவிசுவாசத்தை கொண்டு வந்து விடும். அதையும் நீக்க வேண்டும். அப்ப இந்த தடை கற்களை நாம என்ன செய்யறோம்? ஐயோ, என் வாழ்க்கை நாரி போய் கிடக்குதே. நாரத்தான் செய்யும். கல்லை புரட்டினாதானே தெரியும் மகிமை. கல்லை புரட்டின உடனே லாசருவே வெளியே வான்ட்டார். அவன் வெளியே அதான் நாரி போய் வரலையே. அப்ப அற்புதம் உள்ள அடங்கி போய் கிடக்குது. அப்ப நம்ம இடத்துல சில கற்கள் இருக்கிறது. அதனால்தான் நாட்டம் எடுத்த வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். அப்ப இந்த கற்கள் நீக்க வேண்டும். அது என்னது? தடங்கள் நீங்கணும், கலக்கமும் நீக்கணும். யோவான் 14ஆம் அதிகாரத்துல 1:27 2 வசனங்களையும் வாசிக்கலாம். உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்துல விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்துல விசுவாசமாய் இருங்கள். நீ என் மேல விசுவாசமாய் இரு. மார்த்தாள் விசுவாசிக்கல, அதனால்தான் நாருமே சொல்லுகிறார், இன்னைக்கு நீ விசுவாசியாம போனா வாழ்க்கை நாரி போகும். அப்போ அந்த நாத்தத்தை கொடுக்கிற கற்களை நாம என்ன செய்யணும்? புரட்டணும். கல்ல புரட்டின பிறகுதானே தெரிஞ்சது அங்க நாத்தமே வரலையே. அவங்க உயிரோடலாம் எழுப்பி வருகிறான். அப்ப எனக்கு இன்னைக்கு நம்முடைய இருதய பலக கற்கள் கல்லான இருதயம் சதையான இருதயமா மாறணும். இந்த இதய கதவு திறக்கப்பட வேண்டும். நம்மிடத்தில் நீங்க வேண்டிய தடைக்கற்கள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். அந்த தடைக்கற்களை நீக்கி நம்முடைய இருதயத்தின் கலக்கங்களை நீக்கி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையானதை செய்ய போறார். நித்திய ஜீவனை
தரப்போகிறார். தடைக்கற்கள் நீங்கினா தான் ஜீவ பாதையில் நடக்கிற நீங்களும் நானும் நித்திய ஜீவன் என்ற அக்கறைக்கு போய் சேரணும். நான் தொடர்ந்து பாருங்க, முதல்ல ரட்சிப்பு, அடுத்தது என்னதை பார்த்தோம், அடுத்தது விசுவாசம். விசுவாசம் தேவனுடைய ராஜ்யத்தை சோதிக்க முடியாது. அடுத்தது என்ன பார்த்தோம், ஞானஸ்நானம். அடுத்தது அபிஷேகம். அடுத்தது வசனத்தின் ஆழங்கள். அடுத்தது நித்திய ஜீவன். வசனம், அடுத்தது நித்திய ஜீவன். அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு பாதைக்கு தீபமும் வெளிச்சமாகவும், கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்ப நம்ம நித்திய ஜீவன் பாதையில நமக்கு வெளிச்சம் உண்டாகணும்னா இந்த வசனம் நமக்கு வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் எல்லாவற்றிலையும் ஒரு ஆவிக்கிற ரகசியம் இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் பாருங்க. நம்ம இப்போ 6 அற்புதங்களை பார்த்தோம், 6 அதிசயங்களை பார்த்தோம். 6லையும் என்ன இருந்தது, ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தது. அதே நேரத்தில் அற்புதமும் நடந்தது. அப்போ இன்னைக்கு ஆவியான தான் நம்மோடு பேசியிருக்கிறார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதுபடி சும்மா இருந்தா சும்மா இருக்கணும், ஓடுனா ஓடணும், நடனா நடக்கணும், படுக்கையை போடுனா போடணும், மரத்தை விட்டு இறங்குனா இறங்கணும், கல்லை புரட்டுனா புரட்டணும், ஆழத்துல போடுனா போடணும், நிரப்புனா நிரப்பணும். ஆண்டவரை நான் எதனால் நிரப்புவது, பழம் இல்லையே எப்படி ரசமா மாறும்? இந்த கேள்வி கேட்டா நம்முடைய கூன் விழுந்து விடும். கேள்வி கேட்காம இருந்தால் தலை நிமிர்ந்து நடக்கிறவர்களாய் மாறும். அன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட அவர் நமக்கு என்ன சொன்னார் அதுபடி இந்த வருஷத்துல உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. 1ஆம் தேதி ஏதாச்சும் சொல்லியிருப்பாரு. எல்லா வாக்கு தத்துவங்களும் ஒரு கட்டளை இருக்கும், நீ இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லியிருப்பாரு. அவர் உங்களுக்கு என்ன சொன்னார், அவர் உங்களுக்கு என்ன உபதேசத்தை கொடுத்திருக்கிறாரோ இந்த உபதேசத்தை அறிந்து நீங்கள் ஆரம்பிச்சு ஆண்டுகிட்ட கேளுங்க. ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் இடத்தில் உண்டோ, இப்படி சொல்ல நான் எங்கேயாவது கேளாமற் போயிருப்பேனோ, ஆண்டவரே யோசித்து பார்க்கிறேன், தியானித்து பார்க்கிறேன், இனிமேல் நான் அந்த தவறுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். இந்த வருஷம் புது வருஷமும் வந்தாச்சு, 2வது வாரமும் வந்தாச்சு. இனிமேல் நீங்க என்ன வார்த்தைகளை சொல்றீங்களோ, ஊழியக்காரர் மூலமாய் போதகர் மூலமாய் நீர் என்ன வார்த்தைகளை எனக்கு கொடுக்கிறீரோ, அல்லது ஆவியான மூலமாய் டைரக்டா எனக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்கிறீரோ அந்த வார்த்தையின்படிதான் நான் செய்வேன், அதுக்கு நான் கீழ்ப்படிவேன். இனிமேல் நான் எந்த காலத்திலும் உங்களிடத்துல கேள்வி கேட்கவே மாட்டேன், நாரி போச்சேன்னு சொல்லவும் மாட்டேன். நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை அப்படியே செய்வேன். எனக்கு நான் மேன்மையே உண்மை அறிகிற அறிவுதான் எனக்கு மேன்மை. நான் மரத்தின் உச்சியில ஏறுறது எனக்கு மேன்மையே கிடையாது. உம்முடைய சிலுவை மரத்தை சுமப்பதுதான் எனக்கு மேன்மை. அன்னைக்கு சிலுவை மரம் அற்பமாய் எண்ணப்பட்டது, இயேசு கிறிஸ்து சுமந்ததுனால அது மேன்மையாக மாறிட்டு. அப்ப கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். எப்பொழுது அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீ எங்களோடு கூட பேசி இருக்கிறீர்கள். நீ செய்த ஒரு 6 அற்புதங்களை வைத்து எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்யும்படியாய் அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்பதற்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் மரத்தை விட்டு இறங்குகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. எங்கள் படுக்கையை எடுத்துக்கொண்டு நாங்கள் இனி நடக்கிறோம் ராஜா. அப்பா, சீலவான் குளத்துல நாங்கள் கழுவுகிறோம் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இந்த மட்பாண்டத்திலே அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ராஜா. வலையை எடுத்துக்கொண்டு ஆழத்திலே எங்கள் வலையை ஓடுகிறோம் ராஜா. அப்பா, எங்கள் ஜீவ பாதையிலே தடைக்கற்கள் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்து போடு. அதற்காக ஸ்தோத்திரம். ஜீவ பாதையில் உடைய வசனம் தான் எங்கள் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாய் மாறுகிறது. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, உடைய சொல்லுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். உடைய சொல்லே எங்களுக்கு வேதம்.
நீ சொன்னதை செய்யும்படியாய் இந்த கீழ்ப்படிதலின் இருதயத்தை எங்களுக்கு தந்தீர். கேள்வி கேட்கிற அந்த இருதயத்தை எங்களை விட்டு அகற்றி போட்டு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. பாமக்கு ஸ்தோத்திரம். தாழ்மைக்கும் கீழ்ப்படிதலுக்குமான அனைத்து நன்மைகள், ஜீவன், சுகம், ஐஸ்வர்யம், கனம், மேன்மை அனைத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கிறேன், கொடுத்து விட்டேன். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளின் கண்ணீர் படுக்கையை மாற்றி போடும், வியாதியின் படுக்கையை மாற்றி போடும். இனி அது தரிசனத்தின் படுக்கையாய் மாற்றும். நீர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளின் வாழ்க்கையை பிந்தின ரசத்தை போல மாற்றும். இனி திரளான மீன்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றும். அப்பா, நீர் அப்படியே செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்களும் ஆபிரகாமின் குமாரன் என்று அந்த முத்திரையை பதிக்க உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். அப்பா, பெரிய காரியங்களை செய்ய தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you all. மண்டே பிரேயர் இருக்கா சிஸ்டர்? இல்ல, புதன்கிழமை வச்சுக்கிடுவோம். சரி, ஓகே. அது புதன்கிழமை என்ன கிழமை வருது? புதன்கிழமை 14 வச்சிரும். ஏன்னா நான் 16 ஊருக்கு போறேன்.